கிளாசிக் நாயகியாக வளம் வந்துருக்கீங்க. இந்த நீண்ட பயணத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம்? தினசரி நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம். ஒவ்வொரு நிமிஷம் நம்ம கற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு பாடம் தான். ஒவ்வொரு லைஃப்பில் எல்லாமே நமக்கு ஒரு பாடமாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். மறுமலர்ச்சி, காதல் கோட்டை, சூரியவம்சம்னு நீங்கள் நடித்த பல படங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிக்கப்படுது. டெய்லி வந்து டிவிக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்காங்க. மாதிரி இன்றைய காலத்து சினிமா மாற்றங்களை வந்து எப்படி நடந்தாங்க? சினிமா இன்னும் அப்படி தான் இருக்குது. நல்ல நல்ல சினிமாஸ் வருது. நாங்கள் நடிக்கிற காலத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல நல்ல படங்களில் எனக்கு வாய்ப்பு வந்திருந்தது. நல்லா நான் பண்ணேன். இன்னும் அந்த அந்த பேஷன் இன்னும் இருக்குது நிறைய பண்ணணும்னு. ஸோ இன்னும் எனக்கு மறக்க முடியாது ஜனங்கள் எனக்கு மனசில் வச்சிட்ருக்குறாங்க. என்னோடய ஃபேன்ஸ் எனக்கு இன்னும் ரொம்ப அன்போடு பார்க்குறாங்கன்னா நான் சில படங்களில் சில கேரக்டர்ஸ்னால் தான் இல்லையா? காதல் கோட்டையில் ஒரு கம்லி பண்ணுறதுனால, சூரியவம்சமில் ஒரு நந்தினி பண்ணுறதுனால, மறுமலர்ச்சியோட கேரக்டர், நினைத்தேன் வந்தாயில் ஒரு சரஸ்வதியாக நடித்ததுனால, பாரதி படத்தில் ஒரு செல்லம்மாவாக நடித்ததுனால, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு பதுமினியாக பண்ணதுனால, சில மறக்க முடியாத நல்ல நல்ல படங்கள், சில நல்ல இயக்குனர்கள், சில நல்ல தயாரிப்பாளர்கள் எனக்கு கிடைச்சிருந்தது. நான் ரொம்ப லக்கி நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணி எல்லாரோட, அப்புறம் கோலங்கள் அவ்வளோ அழகான ஒரு சீரியல் யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அபிங்கிற ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி நினைக்கிறேன். நிறைய நல்ல நல்ல படங்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயும் சரி, தெலுங்குல சரி, கன்னடாவில் சரி, எல்லா லாங்குவேஜஸ்லேயும் நடித்து நல்ல ஹீரோஸ் கூட நடித்து, நல்ல டைரக்டர்ஸ் கூட நடித்து, நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து, இதெல்லாமே கடவுளோட அனுகிரகம் நினைக்கிறேன். புதுசாக ஏதாவது மூவியில் இப்போ நடிச்சிருக்கீங்களா, நடிக்கிறீங்களா? இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து சிறப்பாக நடிச்சு எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, நாடகங்கள் வந்துருக்கீங்க. நீங்கள் என்னோட இப்போ லேட்டஸ்ட் ஃபிலிம் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள்? நான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் கூட 2020 இல்லை கட் பண்ண வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் எந்த படம் என்னோட வந்தது? எனக்கு வந்து உங்கள் படத்தில் ரொம்ப பிடிச்சது சூரியவம்சம். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ஏதாவது டென்ஷன்னா நான் வந்து படத்தை பார்த்து. இப்போ கூட என்னோட சமீபத்தில் 3 BHKன்னு ஒரு ஃபிலிம் வந்துச்சு, பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அருமையான ஃபிலிமில் நடித்தேன். 3 BHK வந்தது. நிழல் குடைன்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன் 2025. எனக்குன்னு ஒரு நல்ல கதாபாத்திரமும் நல்ல கதைகள் வரும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னா, தேவயானி வேணும்னா கண்டிப்பாக நான் அதில் இருப்பேன். எனக்கு திருப்தியாக இருக்கணும். அந்த கதாபாத்திரம் பண்ணும்போது ஜனங்கள்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். அதனால் இப்போ கூட படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்போவுமே நல்ல விஷயம், நல்ல படைப்புக்கு நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. இந்த வருஷத்துலேயும் இப்போ ஜீனி ஒரு ஃபிலிம் இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஜெயம் ரவி சார் இருக்கார் படத்தில். ஒரு பெரிய படம் அது முடிஞ்சிருச்சு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குது. அதை பார்க்கலாம். இந்த வருஷத்துலேயும் நல்ல ஏதாவது கரெக்டான ஃபிலிம்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன்.